இந்த 5 ஆன்மீக மலர்களை வீட்டில் வச்சா சக்தியும் சந்தோஷமும் சேரும். 1 வாடாமல்லி, இது அம்மனுக்கு மிகவும் உகந்த பூ. இது தீய சக்திகளை நெருங்கவே விடாது. இதை நம்ம தெற்கு திசையில் வச்சு வளர்க்கணும். 2வது செம்பருத்தி பூ, இதுவும் அம்மனை மகிழ்விக்கும் ஒரு பூ, சக்தியும் செழிப்பும் தரக்கூடிய பூ. இது வடக்கு திசையில் வச்சு வளர்க்கணும். 3வது ரோஜா பூ, இது காதல், நம்பிக்கை, செல்வம் அனைத்தையும் சேர்க்கக்கூடிய பூ. இதை தென்மேற்கு திசையில் வச்சு வளர்க்கலாம். 4வது சங்குப்பூ, இது ஞான சக்தி, புத்தி கூர்மையை வளர்க்கக்கூடிய ஒரு பூ. அதனால குழந்தைகள் இருக்கும் இடங்களில் வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளர்க்கலாம், அதாவது வாசலில் வச்சு வளர்க்கலாம். இதை வடக்கு திசையில் வச்சு வளர்க்கலாம். 5வது செடி நந்தியாவட்டை பூ, இது வீட்டு வாசல்ல வச்சு வளங்க. இது தீய சக்திகளை நெருங்கவே முடியாது, அவ்வளவு அற்புத சக்தி கொண்ட பூ தான் இந்த நந்தியாவட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.